காதல்ல நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய துரோகம் உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கார்டு அத தான் சொல்லுது. யாரோ உங்கள பலமா ஏமாத்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டுருக்கு இப்போ அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நீங்க ஏமாற்றப்பட்டிருந்தா, ஏமாத்திட்டு போனவங்க நல்லா இருக்காங்களா? இல்ல இட்ஸ் லைக் ரிவெஞ்ச் மாரி நான் சொல்ல வரல. உங்கள ஏமாத்திட்டு போனனால அவங்க வாழ்க்கையில நல்லது நடந்துட்டுருக்கா? அவங்க நினைச்சது நடந்திருக்கா? ஒரு நிமிஷம். என் பிள்ளையார் வந்து வேற இடம் போகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஒரே நிமிஷம். அவரு ஆடுனாருன்னா என் ஹார்ட் ஆடுது. ஸோ ஒவ்வொரு ரீடிங்லேயும் பிள்ளையார் ஆட்டுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அவரை மாத்திட்டேன். போதும் பிள்ளையாரை நீங்க ஆடினது அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ வந்து ரீடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அஹ் உங்களை யாரும் பலமா ஏமாத்திருக்காங்க பாஸ்ட்ல? நீங்க பாஸ்ட்ல இல்லை இப்போ நீங்க அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க. அமைதி ஆயிடுங்க. இது உங்களுக்கான கனெக்ஷன் இல்லை. உங்களை யார் ஏமாத்துனாங்களோ அவங்க வந்து இப்போ வாழ்க்கையில ரொம்ப வந்து நொந்து போயிருக்காங்க. அவங்க ஆட்டை தூக்கி மாட்டை போட்டு, மாட்டை தூக்கி மனுஷன்ல போட்டு, எதையோ தூக்கி எதுலயோ போட ட்ரை பண்ணி இப்போ எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. மேபி உங்கள ஜகிள் பண்ணியிருக்கலாம். உங்கள ஒரு ஆப்ஷன் மாரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா, கிடையவே கிடையாது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியோட இருக்காங்க. இது வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுது. யாராவது உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணி, இல்ல இந்த காதல உடைக்கிறதுக்கு, இல்லன்னா உங்கள அழிக்கிறதுக்கு ஸ்பெல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெல் இப்போ அவங்களையே போய் ஹார்ன் பண்ணுது. ஹார்ன்ட்னா அவங்களே போய் பிடிச்சிடுது. உங்களுக்கு உங்களுக்கு யாரோ வந்து கெட்டது நினைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அது வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா, நீங்க டிவைன்லி புரொடெக்டடா இருக்கலாம். இல்லன்னா நீங்க ரொம்ப பியூர் சோலா இருக்கலாம். உங்களோட எண்ணங்கள் ரொம்ப தூய்மையானதா இருக்கலாம். இல்லன்னா இந்த காதலுக்கு நீங்க ரொம்ப உண்மையான ஜீவனா இருந்திருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயமும் வந்து உங்கள காப்பாத்திருச்சு. இப்போ உங்களுக்கு யார் கெடுதல் பண்ண நினைச்சாங்களோ, அவங்க தான் அத அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, இல்லன்னா உங்கள முதுகுல குத்துனவங்க, பொய் வாக்குறுதி நிறைய இருந்திருக்கு இந்த கனெக்ஷன்ல. இல்லன்னா இந்த காதல் அப்படின்ற ஒரு போலியான ஒரு உறவுக்குள்ள நிறைய பொய் சொல்லி உங்கள ஏமாத்திருக்காங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க தேடுனா கூட விளக்கு பிடிச்சா கூட அங்க ஒண்ணும் தெரியல அப்படின்றாங்க. அங்க ஒளிங்கிறதே கிடையவே கிடையாது. நீங்க வந்து இந்த இந்த இதே காதல் நம்பி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அங்க ஒண்ணுமே கிடையாது. நீ போறதுல பிரயோஜனமே கிடையாது. ஆனா இங்க பாருங்க, பாட்டம் டெக் எனர்ஜில சைலன்ஸ். இங்க ஒரு நிலா இருக்கு. ஆனா இரவு தான். நீங்க கண்கள மூடி இருக்கீங்க. இந்த கண்கள் மூடி இருக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். நீங்க அமைதியா இருக்கும்போது மட்டும் தான் இந்த கனெக்ஷன பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். பிரபஞ்சம் அத தான் உங்களுக்கு சொல்றாங்க. அமைதியாயிடு. உனக்கே புரிய வரும். நாங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. மேபி உங்கள ஏமாத்துறவங்கள பத்தின நியூஸ் நீங்களே கேள்விப்படலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். ஆனா இப்போ நீங்க இம்மீடியட்டா புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் வந்து விட்டுட்டு போவேன் அப்படின்னா, ஆல் தி பெஸ்ட். நீங்க பட்டு தான் திருந்துற கேஸ்ன்னு நெனைக்கிறேன். அதனால நாம அங்க போகல. பட் நெறைய பொய் வாக்குறுதிகள், போலி அ சத்தியங்கள் இதெல்லாம் வந்து இங்க இருக்கு. அது என்ன மாதிரி சத்தியங்கள், என்ன மாதிரி பொய் வாக்குறுதிகள் உங்களுக்கு குடுத்துருக்காங்க, எத நம்பி நீங்க ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரபஞ்சம் ஏதாவது சொல்ல விரும்புறாங்களான்னு பார்க்கலாம். ஆனா இங்கே ஒண்ணுமே இல்ல. ப்ளீஸ், நான் சொன்ன மாரி தான் ஸ்பெல் ஒர்க். இது வந்து ஆள் வச்சு செஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம வீட்ல பண்ற குட்டி ஸ்பெல், ஒயிட் ஸ்பெல் அந்த மாரிலாம் கிடையாது. ப்ராப்பரா யாரெல்லாம் பண்ணுவாங்களோ, பில்லி சூனியம், சில்லி சூனியம் அந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி யாரு பண்ணுவாங்களோ, அவங்கள வச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு திறந்த வெளியில இல்லன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள். அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துருவாங்களா அப்படின்னா, இல்ல. பிரபஞ்சம் அதான் முன்னாடியே சொல்ட்டாங்க. கில்ட். அவங்களோட குற்றம் அவங்கள வந்து சுட்டெரிக்கும். இல்லன்னா அந்த குற்றம் அ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அவ்வளோதான். ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க, இட் இஸ் டைம் அப்படின்றாங்க. புது ஆரம்பம். நீங்க வந்து ஒரு புது ஆரம்பத்த நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஜர்னி வந்து இந்த பக்கம் இல்ல. அ இந்த பெர்சன் வந்து கில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ந இது சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் சில விஷயங்கள நீங்க ஜீரணிச்சு தான் ஆகணும். இந்த பெர்சன் எதுக்கு கில்ட்டியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இது நீங்க பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா, அவங்க யாரையோ வந்து பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காங்க. இட்ஸ் லைக் அ சைல்ட். இது ஒருத்தங்களுக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, குழந்தை ரிலேட்டடா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு. அவங்க வந்து உங்களுக்கு உண்மையானவங்களா இல்ல. அடுத்தது வந்து அவங்க நெறைய ரகசியங்கள உங்களுக்கு மறைச்சிருக்காங்க. மேபி இந்த குழந்தைய பத்தின ரகசியம் வெளில வரலாம். நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டுருக்கோம். இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ளா ப்ளா ப்ளா. அதெல்லாம் தெரியறனால இந்த காமிக் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படலாம். ஏதோ ஒரு விஷயம். இது 3ல ஏதோ ஒண்ணு. பட் எது உங்களுக்கு பொருந்துதோ அத எடுத்துக்கோங்க. இந்த வீடு தான் இப்ப ஹாண்டடா இருக்கு. இந்த வீட்ல இருந்து தான் உங்களுக்கு நெறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அம்
மேபி இந்த குழந்தை பத்தின ரகசியமும் இந்த வீட்ல தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம். மேபி குழந்தைய வச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஐ அம் நாட் ஷுர். பட் நம்ம அங்க போக வேண்டாம். நமக்கு எதுக்கு இந்த ஸ்பெல் எல்லாம்? நம்ம ரீடிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம், புது மெசேஜ் இதெல்லாம் வரும். தீஃப் ஒரு திருடங்க வந்து ஏதோ திருட பார்க்குறாங்க. மேபி ஹேக்கிங் கூட இத சொல்லலாம். உங்க வீட்ல திருட பார்க்குறாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கில்ட்டி. அவங்க குற்றம் வந்து நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அ அது உங்களுக்கா இருக்கலாம். இல்ல அவங்க இதையே வேற யாருக்காவது ட்ரை பண்ணும்போது, அவங்க இவங்கள மாட்டி விடறதுக்கு ம பாசிபிலிட்டி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட திருட ட்ரை பண்ணாங்க. மேபி இந்த காதல கூட திருட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்பெல் ஒர்க் பண்றனால, இந்த மாதிரி ஒரு பேபி ட்ராப் கிரியேட் பண்றனால. ஆனா உங்களோட பயணம் வந்து தடைப்படுதா அப்படின்னா இல்ல. உங்களோட பயணம் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. நீங்க மேபி இந்த பெர்சன பத்தின ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு மனு சரியா படல. எதுக்கு அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கல்யாணத்த நோக்கி போயிட்டீங்க. அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. "நீ அமைதியா இருக்கியா?" அப்படின்றாங்க. "கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு யார கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு. இத சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு நான் அக்கல்கோட் மகாராஜோட சச்சரிதம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணத்துக்காக கேட்பாங்க. அப்போ அவரு சொல்லுவாரு, ஒரு அரசன நான் காமியாவே நியமித்துள்ளேன் அப்படின்னுவாரு. காமியாங்கிறது ஒரு நாட்டோட அரசன். இவங்க வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு பெண். அப்போ வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா அவங்க அத நம்பவே மாட்டாங்க அத ஃபர்ஸ்ட். நமக்கு எப்படி இது நடக்காது அப்படிங்கும்போது, ஒரு சில மாதங்கள் கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அரசர் வந்து இந்த பெண்ண பார்த்து காதல் வயப்பட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்ப போய் அவங்க வந்து நன்றி சொல்றதுக்காக போகும்போது, எல்லாரும் பேசிப்பாங்க. அப்பயே சொன்னாங்க அப்படின்று. அந்த மாரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க இப்போ. "உனக்கு நான் ஒரு அழகான வாழ்க்கைய வச்சுட்டுருக்கேன். இந்த பொதக்குழியில போய் விழுந்துறாத" அப்படின்றாங்க. ஸோ ட்ரஸ்ட் 3 ஆஃப் ஷெல்ஸ், 3 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பா இது வந்து தேர்ட் பார்ட்டி தான். இது வந்து பிளேயர் எனர்ஜி, பிளேஃபுல்னஸ். நீங்க வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜில இருங்க. உங்க காதல், கல்யாணம், குழந்தை இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நடக்கும். ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். இது வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கு இங்க. இல்லன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு வந்து பிளேயர் எனர்ஜி. எப்படின்னா லாயலா இருக்கிறது, இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட். அதுல வந்து ஏதோ ஒரு குழந்தை இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையும் நம்புனீங்கன்னா நீங்க கோவிந்தா தான். 7 ஆஃப் ஏகான்ஸ், 7 ஆஃப் வான்ஸ். இப்போதைக்கு நீங்க வந்து இந்த பெர்சன் அத நம்ப மறுக்கிறாங்க, இல்லன்னா வந்து பிரபஞ்சம் சொல்றாங்க, அவங்கள பிளாக் பண்ணிடுங்க. அவங்க வந்து உங்க வாழ்க்கையில திரும்ப வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கோங்க. ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வந்து இந்த புதைக்குழியில விழுந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வெளிச்சமே இல்ல. வெறும் இருள் மட்டும் தான். அதனால தான் பிரபஞ்சம் முன்னாடியே உங்கள வார்ன் பண்றாங்க. ஸோ உங்கள புரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸ்ட்ரென்த் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுலேருந்து உங்கள புரொடெக்ட் பண்ணிக்குது. மேபி நீங்க ரொம்ப லாயலா இருந்திருக்கலாம். ஆனா அங்க லாயல்ட்டி இல்ல. பேஜ் ஆஃப் ஏகான்ஸ் புது ஆரம்பம். நீங்க உங்களோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட காதல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் ஆகும். அவசரப்படாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. உங்கள ஏமாத்துனவங்க வாட்டர் சைனா இருக்கலாம். ஏன்னா பாட்டம் டெக் எனர்ஜி அதுதான். ஸோ இது எல்லாமே பொய் வாக்குறுதிகள், பொய் சத்தியங்கள். இனிமே வந்த உங்க 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 வாழ்க்கையில என்ன சத்தியம் குடுத்தாலும் அது அத்தனையும் பொய், போலி. இத தேர்ட் பார்ட்டி. மை காட்! நான் சொல்லல. 3 ஆஃப் கப்ஸ், தேர்ட் பார்ட்டி. ஃபசாட். போலி. போலி முகங்கள் தெரிய வருது. நீங்க போயிட்டு இருக்கிறது லவ் ஜேர்னில. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இவங்களோட முகத்திரை கிழிக்கப்படும். மேபி இந்த குழந்தை பத்தின ரகசியம் பப்ளிக்கா வரப்போகுது. இல்லைன்னா வந்து அவங்க மூடி மூடி மறைக்கிற ஏதோ ஒரு விஷயம் வெளியில வரப்போகுது. கில்ட்டி. யாரோ ஒருத்தங்க இந்த விஷயத்துக்காக கில்ட்டி. மேபி இது வந்து பெரிய லீகல் இஷ்யூவா மாறலாம். இல்ல அப்படின்னா இது அவங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை இல்ல அப்படிங்கன்னா இது வெறும் குப்பமேடு. இங்க ஒண்ணுமே இல்ல. இவ்ளோ குப்பை இருக்கிற இடத்துல நீங்க எங்க போய் என்னத்த தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் லீவ். உங்களுக்கு ஒரு அழகான காதல் வாழ்க்கை இங்க இருக்கு. இத பத்தி நீங்க ஒரு துளி, ஒரு நொடி கூட நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் மூவ் ஆன். என்ன நினைச்சிட்டு ஓடணும் அப்படின்னா, "அப்பா சாமி தப்பிச்சேன்டா" அப்படின்னு
ஓடுங்க. இந்த பர்சன் வந்து பிளேயர். பார்ட்டி டு பார்ட்டி தாவற அந்த பழக்கம் அதில் எங்கேயோ ஒரு குழந்தை உருவாகியிருக்கு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. எதையும் நம்பி ஏமாறாதீங்க. இது உங்களுக்கான காதலும் இல்லை. ஜெய் சாரம். காட் bless யூ.